ஹாய், இன்னைக்கு வந்துட்டு பிஎம்ல தேர்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 3.2 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த லைன் எக்ஸ் மைனஸ் 2y minus 12 equal to 0. The y axis and the line y equal to 2 and y is equal to 5. So y axis கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து x அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்கணும். ஸோ எக்ஸை வச்சு எக்ஸை மட்டும் சைடு வச்சுட்டு ஒயிலான் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ x minus 2y minus 12 equal to 0. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கோங்க. மைனஸ் 2y இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2y. ஸோ 2y மைனஸ் 12 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 12. ஸோ இது வந்துட்டு எக்ஸ் வச்சு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்முலாவில் தேவைப்படும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. I'll just bring this into this side. ஸோ மைனஸ் வேல்யூ இந்த சைடு கொண்டு வரும்போது பாசிட்டிவ். ஸோ மைனஸ் 12 இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் 12. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 12. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிராஃப் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இந்த சாப்டர்ல கிராஃப் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிளாட் பண்ணணும். ஸோ y ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம பிளாட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். x இஸ் ஈக்குவல் டு 2y பிளஸ் 12. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் y ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் y ஈக்குவல் டு 0 எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், இங்க x இஸ் ஈக்குவல் டு 2 into y plus 12. So x is equal to, so 2 into 0, 0. So 0 plus 12 உங்களுக்கு என்ன வரும், 12. So இங்க x ஓட வேல்யூ வந்து 12 அப்படின்னு வந்துருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எப்பயுமே x, y. ஃபர்ஸ்ட் x வேல்யூ போடணும், அதுக்கப்புறம் தான் y வேல்யூ. ஸோ x வேல்யூ எனக்கு 12 கிடைச்சிருக்கு. y வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண, 0. ஓகே. சிமிலர்லி நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா y ஈக்குவல் டு, நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் சின்ன வேல்யூவாகவே எடுத்துக்கலாம். லைக் வந்து நான் 1 கூட எடுத்துக்கலாம், இல்லை மைனஸில் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் இங்கே வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இந்த பிளேஸ் ஆஃப் y இருக்கிறதுல நான் 1 போட்டிருக்கேன், ப்ளஸ் 12. So x is equal to 2 ones are 2, 2 plus 12. So x is equal to 14. Okay. So கண்டுபிடிச்சு இப்போ again plot பண்ணோம். x value 14, y value is 1. So எனக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது. that is 12,0ன்றது ஒரு பாயிண்ட், another point is 14,1. இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு plot பண்ணா இந்த ஈக்குவேஷனுக்கான, அதாவது இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கான லைன் கண்டுபிடிச்சிடலாம். again questionல y equal to 2 and y is equal to 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து plot பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதை பிளாட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், y வேல்யூ வந்து 1, 1 எடுத்துக்கிறேன். பிகாஸ் y 2, 5 ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. y இருக்கிறதுல 0, 1 இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, 2, 3, 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் வேல்யூ எப்படி எடுத்துக்கிறேன்னா, எனக்கு எக்ஸ் வேல்யூ கொஞ்சம் பிக்காக இருக்குது, லைக் 12, 14 அப்படிலாம் இருக்கிறதுனால நான் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு 2, 2 கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல 2, 4, 6, 8. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணால் இங்கே வந்துட்டு 10, 12, 14. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ கொஸ்டினில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருப்பான், நம்ம வேர்ட்டிக்கலாக வரைச்சோம். பட் ஒய் ஈக்குவல் டு 2, ஒய் வேல்யூ கொடுத்துருந்தா இட் இஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஹரிசாண்டலில் வரும் லைன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே ஒய் வேல்யூ எப்படி போட்டோம், இப்படி தானே போட்டோம். இந்த மாதிரி ஒய் வேல்யூ ஒய் ஈக்குவல் டு, இப்போ ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஸோ அப்போது ஒய் ஈக்குவல் டு 2னா ஸ்கேல் வச்சு ஒய் ஈக்குவல் டு 2னா இப்படி ஒரு லைன், ஹரிசாண்டல் லைன். இந்த லைன் தான் என்னன்னா y ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் வாட் தே given, y ஈக்குவல் டு 5. ஸோ இங்கே அடுத்த இது வச்சுக்கோங்க, y ஈக்குவல் டு 5னா திரும்ப இதே மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு y ஈக்குவல் டு 5 இடத்துல ஒரு லைன். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து y ஈக்குவல் டு 5. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா, y ஈக்குவல் டு 1 இதுவும் எக்ஸ்டெண்டபிள். நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த லைன் ஸோ அதனால தான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டு பிளாட் கண்டுபிடிச்சோம். ரெண்டு பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம், அதை பிளாட் பண்ணி அதுக்கு லைன் வரைய போகிறோம். ஓகே. 12,0 another one is 14,1. ஸோ 12,0னா அது எக்ஸில் 12, ஒயில் 0னா இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வரும். திஸ் இஸ் 12,0. எப்பயுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, 12,0 இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. தட் மீன்ஸ் ஒய் இல்லை 0 அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்லேயே தான் லை ஆயிருக்கும். இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த இடத்துல தான் வரும். அப்போ 12,0னா இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் 14,1. அப்போ எக்ஸில் 14, ஒயில் 1, அப்போனா இந்த இடம் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட். ஓகேவா? இது இப்போது இந்த லைனை நம்ம வந்துட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆக்சுவலி பெருசாக எனக்கு இங்கே லைன் பத்தலை, நான் உங்களுக்கு வேற ஒரு கிராஃபில் போட்டு காமிக்கிறேன்.
ஆக்சுவலி அதில் நம்மளுக்கு ஸ்பேஸ் பத்தலைன்றதுக்காக நான் ஒரு ரஃபாக ஒரு பேஜ் எடுத்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 0, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1, 1 வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ கொஷினில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு y ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஹாரிசாண்டல் லைன் வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ y ஈக்குவல் டு 2 கரெக்டாக. இதுதான் வந்துட்டு y ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வச்சுட்டு y ஈக்குவல் டு 5 அந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. தட் இஸ் y ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் வந்து கொஷினில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, x மைனஸ் 2y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இதை வச்சு நம்ம 2 பாயிண்ட் பிளாட் பண்ணோம். ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,0, த அனதர் பாயிண்ட் இஸ் 14,1 கரெக்டாக. ஸோ இதை பிளாட் பண்ணிடலாமா? ஸோ 12,0 அப்படின்னா இந்த பாயிண்ட் 12,0 இங்கே போட்டிருக்கேன் 12,0 and then 14,1 14 இங்கே வந்து 1 கரெக்டாக y ஆக்சிஸில் 1. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வருது, தட் இஸ் 14,1. ஸோ இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஸ்கேல் இந்த 2 பாயிண்ட்டையும் ஸ்கேல் இதுவாகிற மாதிரி நல்லா பெருசாக ஜாயின் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு? நான் ஏன் இப்படி இவ்வளோ பெருசாக ஜாயின் பண்ணுறேன்னா, இந்த 2 லைனுமே நான் லைன் வரையும் போதே சொன்னேன் எப்போயுமே இது எக்ஸ்பேண்டபிள். உங்களுக்கு எவ்வளோ லாங் வேணுமோ அப்போ என்ன பண்ணலாம், எந்த சைடு வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த லைன் பேர் வந்து y ஆக்சிஸ். கொஷின்லாம் கொடுத்தா y ஆக்சிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது y ஈக்குவல் டு 5 கொஷினில் கொடுத்துருந்தானா, நானே ட்ராக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் y ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தான் கரெக்டாக. அதுக்கப்புறம் கொஷின்லேயே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லைனை வரைஞ்சிருக்கும், பிளாட் பண்ணி வரைஞ்சிருக்கும். ஓகே, இப்போது இது 4மே ஒன்றா இருக்க பாயிண்ட்டுக்கு, அதாவது பவுண்டட் ரீஜன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 5 அண்ட் y ஈக்குவல் டு 2 அண்ட் திஸ் இஸ் y ஆக்சிஸ். அதுக்கப்புறம் இந்த லைன் பார்த்தீங்கன்னா என்னது, x மைனஸ் 2y மைனஸ் 12 அவங்க கொடுத்துருந்த லீனியர் ஈக்குவேஷன், லைன் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இது எல்லாமே இருக்க ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன். ஸோ இதோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி ஏரியா பவுண்டட் பை திஸ் ரீஜன். இந்த ரீஜன் தான் இதோட ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? திஸ் இஸ் y ஆக்சிஸ். டவுட் ஏதாச்சும் இருக்கா? நம்மளுக்கு 2 லிமிட் தெரியும், தட் இஸ் y ஈக்குவல் டு 2 அண்ட் அதர் ஒன் இஸ் y ஈக்குவல் டு 5. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஸோ டயக்ராம் உங்களுக்கு புரியணும், வரையணுன்றதுக்காக தான் நான் இதில் கொஞ்சம் பெருசாக பிளாட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது எப்படி வந்து ஏரியா ஃபார்முலாவில் போடலான்னு பார்ப்போம். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா வந்துட்டு, ஸோ ஏரியா equal to integral of, they given the y limit, so y equal to a and y is equal to b dy x. The formula is integral of y equal to a, y is equal to b x dy. ஏன்னா இதுவும் வந்துட்டு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது கரெக்டாக. இங்கே பாருங்கள், இந்த சைடில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் இந்த சைடில் இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவாக எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ரீஜன், ஸோ பாசிட்டிவில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போது சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் வேல்யூ நான் ஆல்ரெடி இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன். எக்ஸ் இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் வச்சுட்டு இந்த சைட்லாம் கொண்டு வாங்க ஒய்ன்னு சொன்னேன். அப்போ எக்ஸ்னா அர்த்தம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y + 12. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ நவ் த ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 5 2y + 12 dy அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை இன்டெக்ரல் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி we are going to use 2 formula. ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் y அப்படின்னாலும் y dy அப்படின்னா y²/2. ஏன்னா பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பார்த்து n+1 / n ஞாபகம் வச்சுக்கோங்க. y பவர் n அப்படின்னா ஸோ y n+1/n+1 எப்படி எக்ஸுக்கோ அதே மாதிரி தான் இந்த வேரியபிள். ஸோ அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் இங்கே எதுவுமே இல்லை, வெறும் dy இருக்கும் போது ஆன்சர் என்னது y. ஓகே, ஸோ அதான் இங்கே பண்ண போகிறேன். லிசன், ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படியே வச்சுக்கோங்க. ஒய்யோட இன்டெக்ரல், பிகாஸ் 2 இஸ் அ கான்ஸ்டன்ட், அது எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஒய்யை இன்டெக்ரல் பண்ணீங்க அப்படின்னா y²/2 கரெக்டாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து y²/2ன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 12, வெறும் 12 இருக்குது, அங்கே எதுவுமே இல்லை, வெறும் dy அப்படின்னு பண்ணும்போது 12 கான்ஸ்டன்ட், வெறும் இன்டெக்ரல் பண்ணும்போது டிஒய்யை இன்டெக்ரல் பண்ணும்போது யூ வில் கெட் y அப்படின்னு போகணும். கரெக்டாக நான் சொன்னல, இன்டெகிரேஷன் ஆஃப் வந்துட்டு டிஒய்னது y. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் dy பிகாஸ் 12 இஸ் கான்ஸ்டன்ட், அங்கே எதுவுமே இல்லை, வெறும் dy தான் இன்டெக்ரல் பண்ணும்போது y. நவ் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் 5, லோயர் லிமிட் வந்து 2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 and 2 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு y² plus 12y 5 2, அப்பர் லிமிட் 5, லோயர் லிமிட் 2. எப்பவுமே அப்பர் லிமிட் நடுவில் மைனஸ், அப்புறம் தான் லோயர் லிமிட். ஸோ ஏரியா ஈக்குவல் டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால்
5 square plus 12 5 upper limit substitute பண்ற நடுவுல minus sign. Now lower limit, that is 2 square plus 12 2 எங்கெல்லாம் y இருக்கோ அங்க வந்து 5 போடுவேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் மைனஸ் போடுவேன், அப்புறம் எங்கெல்லாம் y இருக்கோ அங்க 2 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். Now answer is 5 square na 25, 12 5s are 60 minus 2 square அப்படினா 4 plus 12 2s are 24. So இப்போ பாத்தீங்கன்னா a is equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 85 minus 24 plus 4 na 28. So 28. 85 minus 28 என்ன 57. So the area of the region bounded by இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 57 square units. இதான் உங்களோட final answer. Okay, this is the answer. So answer இங்க திரும்ப எழுதுறேன். Area answer is 57 square units. Okay, thank you. Thanks for watching.